பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நம்ம மீது ஒரு திட்டம் உண்டு. எப்போதும் கடவுள் ஆசைப்படுவது என்னென்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி நான் சொன்னேன் எதுக்காக இந்த இஸ்ரேல் கடவுள் தேர்ந்தெடுத்தார், ரட்சிப்புக்காக இஸ்ரேல் மக்களை ஏன் தேர்ந்தெடுத்தார். அது சின்ன கூட்டம், அது சிறிய கூட்டம், சின்ன கூட்டம். ஆனால் கடவுளுக்கு திட்டம் நிறைவேற்றுவதற்கு பெரிய கூட்டம், அதே மாதிரி பெரிய பலசாலி அப்படியெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப நீதிமான், பாவம் செய்யாத மக்கள், அதெல்லாம் தேவையில்லை. கடவுள் தேர்ந்தெடுக்க மக்கள் எல்லாம் எப்போதும் பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்காக நம்ம எல்லாம் பாவம் செய்யணும்னு இல்லை சொல்கிறேன். பாவம் செய்து அதை பச்சாத்தபிக்கிறதுக்கான மனம் உள்ளவர்களை, பாவிகளாக இருப்பாங்க, கடோர பாவிகளாக இருப்பாங்க. கடவுள் பார்க்கறது என்னென்னா, அவனுக்கு பச்சாத்தபிக்க முடியுமா, பச்சாத்தாபம் இருக்குமா, அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கார் கடவுள். பாருங்கள், யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தார், எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தான். அப்போ அதனால் முதல்ல உங்கள் மனதிலிருந்து எடுத்துருக்குங்க. நம்ம மனதில் என்ன இருக்கும்னா, நான்லாம் என்ன ஜபிச்சாலும் கடவுள் எம் கூட சந்தோஷமாலாம் இருக்க மாட்டார், எம் மீது சந்தோஷம் இருக்காது. அந்த ஒரு நினைவு உங்களுக்கு இருந்தாலே அது 2 விதமாக இருக்கும். ஒன்று குற்ற உணர்வு, ஒன்று பச்சாத்தாபம். அது பச்சாத்தாபமாக மாறிச்சுன்னா, நான் என்ன பாபியாக இருந்தாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார், அது பச்சாத்தாபம். நான் என்னதான் நீ வேலை செஞ்சாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் அவ்வளோ பெரிய பாபியாக இருக்கிற, கடவுள் பக்கத்துலேயே போக முடியாதுன்னா அது குற்ற உணர்வாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது பேதுருவாக இருக்கட்டும், பவுலடியாராக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், எல்லாரும் பாவம் செய்து முடித்ததுக்கப்புறம் தான், அவங்க மனதில் நான் பாபிங்கிற உணர்வு வந்ததுக்கப்புறம் தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். என்னை அன்பு செய்வதற்கு நான் பாபியாக இருந்தாலும் என் கடவுள் என்னோடு எனக்காக அவரை உயிரையே கொடுத்தார். அது எப்போது நம்ம மனம் மாறினதுக்கப்புறம் இல்லை உயிரை கொடுத்தது, நம்ம பாபியாக இருக்கும்போதே கடவுள் நம்மளை அன்பு செய்தார். கடவுளுக்கு எதிராக நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போதே கடவுள் அன்பு செய்தார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத புரையணத்தாரும், பரிசியராக இருக்கட்டும், சதசியராக இருக்கட்டும், எல்லாம் பாவத்தில் இருக்கும்போதே கடவுள் அன்பு செய்து தான் அவங்களுக்கும் சேர்த்துத்தான் பரிகாரம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கும்போது கடவுள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்களே, கடவுள் தேர்ந்தெடுக்குவார். கடவுள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வைத்து தான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவார். கடவுள் திட்டத்தை நிறைவேற்றும் போது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ரிசோர்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆதாரம், அதுக்கான பொருள் இல்லையா, பலங்கள், பொருள், அதெல்லாமே கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதான் மெத்தடு கடவுள். அது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும், இன்றைக்கி இஸ்ரேல் அன்னைக்கு வாக்கு தத்துவம், உன்னை தொடுகிறவர்கள் என் கண்மணியே தொட்ட மாதிரின்னு அன்றைக்கி வாக்கு தத்துவம் இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேல் செய்கிறது சரின்னு நான் சொல்லலை, தப்பாக இருக்கலாம், தப்பு தான். ஆனாலும் தொட முடியுதா? இத்தினோண்டு கேரளா அவ்வளவு கூட இல்லை இஸ்ரேல். பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேரளா தான் இருக்கிறதுலே சின்ன ராஜ்யம், ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது அளவு கூட இல்லை. ஆனால் உலக ராஜ்யமெல்லாம் அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இது வாக்கு தத்துவத்துக்கு அவ்வளவு பவர். பிரைஸ் தி லார்ட். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்ம ஒரு சில விஷயம் நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். இதில் சாத்தான் முதலில் செய்து வச்சிருக்க சூழ்ச்சி என்னென்னா, கடவுள் பிரசன்னத்திலிருந்து நம்மளை தூரப்படுத்திடுவோம். அப்படி அப்போ இந்த சவுண்டு கொஞ்சம் கூட கேட்காது. ஒரு ப்ரெசன்ஸில் இருந்தால் தானே கடவுள் பேசுகிறது கேட்கும். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணுன்னா, நீங்கள் கேட்டுக்கு வெளியிலையோ தூரமாக உட்காந்துங்கன்னா என்ன மைக்கு வச்சாலும் என்ன வச்சாலும் கவனிக்க தோணாது, செவி கொடுக்க தோணாது, இல்லை கேட்கவும் செய்யாது. அப்போது பிரசன்னம் ஒரு பெரிய விஷயம். ப்ரெசன்ஸ். சாத்தான் என்ன செய்வான்னா, உங்களை ப்ரெசன்ஸ் விட வச்சுருவான். முதல்ல செய்கிறது அதுதான். ப்ரெசன்ஸ் எப்படி? கடவுளோட ப்ரெசன்ஸில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பண்ணமே, அதை என்ன செய்தோம்? ஜபிச்சோம். ஜபந்தான், ஆராதனை தான் ஜபம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதும் இது ஜபந்தான். ப்ரெசன்ஸில் இருக்கிறதெல்லாம் ஜபந்தான். இறைவார்த்தை கேட்பது. நீங்கள் இப்போ ஏன் ஜபம்னு சொல்கிறேன்னா, இப்போ ஜப நம்மலாம் நினச்சிருக்கோம், நம்ம ராலிக்கு கூட அதுதான் சொன்னேன்.
நம்ம எல்லாம் ஜபம்னு நினச்சிருக்கிறது நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தி கொண்டு இருப்பது தான் ஜபம். அது இல்லை, அது ஒரு 20% தான் ஆகுது. அதுக்கு கடவுள் பதில் பேசுவார். பதில் பேசுகிறதெல்லாம் வார்த்தை வழியாக தான் பேசுவார். அது என் வழியாக பேசலாம், பிரதர் வழியாக பேசலாம், வினித் வழியாக, எல்லார் வழியாகவும் பேசலாம். அதுக்கு செவி கொடுப்பதும் ஜபந்தான். பிரசன்னத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளால் பிரசன்னத்தில் இருக்க முடியாது. அதுதான் சாத்தானின் செயல். ஹல்லேலூயா. பின்ன நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வேளை ஜபமாகவே இருக்காது. ஒரு வேளை நீங்கள் ஜபம் எங்கே தொடங்குறீங்க, ஜபம் செஞ்சு செஞ்சு என்ன ஆகும்னா, நீங்கள் பரலோக மந்திரத்தில் தொடங்கினீங்களா, அருள் இறந்த மரியா தான் தொடங்கியிருக்கீங்களான்னு நடுவால் டவுட் வந்துடும். ஏது ஜபம் நம்ம இப்போ சொல்லி வச்சோம். பிரைஸ் தி லார்ட். இது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுவீங்க, முடிக்கிறது புனித மரியே வச்சு முடிக்குவீங்க. ஃபஸ்ட்டு பகுதி இதுவும், செகண்ட் பகுதி அதுவும் ஆயிரும். அதே மாதிரி விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் உணர்வோடு சொல்லி பார்த்தா கொஞ்சம் சமயம் எடுக்கும். ஸ்பீடில் நீங்கள் சொல்லி பாருங்கள், 4 லைனில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தோணும், என்னடா 3 விசுவாச பிரமாணம் சொன்னால் ஒரு விசுவாச பிரமாணத்தோ டைம் கூட ஆகலைன்னு சொல்லும்போது தான் 4 லைனில் நான் அப்படியே ஸ்டாப் ஆகிரும். சாத்தான் அதெல்லாம் திருடிடுவான். இருக்க அந்த அனுபவம் இருக்க இல்லை, எனக்கு தான் தோணுதா இதெல்லாம் இருக்குல்ல, இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அதெல்லாம் திருடி வச்சுருவான். அப்போ நமக்கு தோணும், நம்ம தான் ஜபம் சொல்லிட்டவே, அருளில் இருந்த மாதிரியே சொல்லுவேங்க, 4 லைனில் தீர்ந்து போயிடும், முடிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் காரணம்னா இவன் திருடிடுவான். அப்புறம் ஜபிக்க முடியாது, ஜபிக்கவே முடியாது. என்ன செய்தாலும் சும்மா வேணாலும் உட்காந்துக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் எப்படியே உட்காரலாம், ஆனால் ஜபம் சொல்ல முடியாது. பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு வேணால் உட்காந்துக்கலாம், பைபிள் வாசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். வண்டி ஓடாது, பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். வாசிக்க முடியாது. சிம்பிளாக மன்னிப்பு கேட்கணுன்னு இங்கே மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு போவேங்க, மன்னிக்கிறக்கு ஆசை. இது 2 விஷயம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்ல வந்தது வேறு. இது என்னென்னா, நம்ம மன்னிக்கணும்னு போவோம், மன்னிக்கிறதுக்கான நம்ம என்னன்னா வாய்ப்பு தேடுவோம். இது அதுக்கான ஒரு இது கிடைக்கட்டும், சான்ஸ் கிடைக்கட்டும். அதெல்லாம் கிடைச்சாலும் மன்னிக்க மாட்டோம். நான் போய் எப்படி கேட்குறது? அப்போ என்னென்னா அது தடையாக இருக்கும். ஜபிக்க முடியாது, பூசைக்கு போக முடியாது. பூசைக்கு போகிறது ஒரு தடவை கட்டாச்சுன்னா பின்ன போகவே முடியாது. டெய்லி போயிட்டுருப்போம். ஒரு தடவை கட்டாச்சுன்னா போக முடியாது. ஒரு தடவை லேட் ஆச்சுன்னா பின்ன நீங்கள் லேட் ஆகிட்டே இருப்பீங்க. 2வது நாள் அதை கரெக்ட் பண்ணால் ஓகே. 3 தடவை லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் போகிறதெல்லாம் லேட்டாகி போகிறதெல்லாம் கடமைக்கு போகிற மாதிரி தான். போகலைன்னா நமக்கு என்னாச்சும் ஆயிரும், அந்த ஃபீலிங் இல்லாத போகிறோம், அன்பு இருக்காது அதில். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதெல்லாம் என்னென்னா, இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாமல் போட்டு வச்சுருந்தா என்னாகும், இந்த காரு பேட்ரி ட்ரெயின் ஆயிரும். பேட்ரி டவுன் ஆகிறது இல்லைல்ல, ட்ரெயின். அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும்? தள்ளி விடணும். தள்ளி விட்டால் அது ஸ்டார்ட் ஆகுமா? தள்ளி விட்டால் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகிரும், பின்னாடி இருந்து தள்ளணும். இது தள்ளுறதுக்கு என்னென்னா நம்ம தான் தள்ளணும். பைபிள் வாசிக்க முடியலையா? பைபிளே வாசிக்க முடியல. இப்போ வாசிக்கலாம், சாயந்தரம் வாசிக்கலாம். அப்போ இன்றைக்கி நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், நாளைக்கு வாசிக்கலாம், காலையில் நேரமே எந்திரிச்சு வாசிக்கலாம். அப்புறம் நீங்கள் வாசிக்குவீங்க, பைபிள் எடுப்பீங்க, ஒரு 4 லைன் வாசிச்சு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவீங்க. எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? 4 அதிகாரம் வாசிக்கணும். விசுவாசிகள் ஒரு ஃபவுண்டேஷன் எப்போவுமே 4 அதிகாரம் வாசிச்சு இருக்கணும் ஒரு நாளைக்கு. சீடர்களாக இருக்கணும்னா, இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் வாசிக்க வேண்டாம். கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணும்னா 4 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும், ஜபமாலை சொல்லணும். தினமும் ஒருத்தருக்காவதும் அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு வரலாம். அப்போ வண்டி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? புஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஜபிக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும்னா, பை ஃபோர்ஸ், பைபிள் வாசிக்க முடியலன்னு வைங்க, பை ஃபோர்ஸ் ஒரு பேராகிராஃப் முதல்ல வாசிங்க. வாசிக்கிறது உணர்வா. என்ன செய்யணும்னா, ஒரு பேராகிராஃபோடு நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்க தொடங்கணும். அது எப்போனா 1 மணி நேரம் அப்புறம் வாசிக்கிறேன்னு இல்லை,
எப்போ அந்த நினப்பு வருதோ, எனக்கு பைபிள் வாசிக்க முடிகிறது இல்லையேன்னா, அப்போ உட்காந்து எல்லா வேலையும் விட்டு அந்த ஒரு பேராகிராஃப் அது வாசிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஜபிக்க முடியல, அதுக்கு நிறைய காரணம் சாத்தான் கொடுப்பான். என்ன காரணம் கொடுப்பான்னா, குடும்ப ஜபந்தானே செய்யணும், பிள்ளைக வரல, கணவன் வரல, இல்லை மனைவி வரல, நான் சொல்கிற அவங்கெல்லாம் வரட்டும், அப்புறம் ஜபிக்கலாம். நோ. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரம் ஆச்சுன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 6:30னா 6:30, 7:30னா 7:30. இந்த ராத்திரி ஆக்காதீங்க, அது ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. ராத்திரி 9:30 மணி, 10 மணி, 11 மணி, அதெல்லாம் அப்புறம் கடமை ஆயிரும். இன்றைக்கி குடும்ப ஜபம் நம்மளது செயல்னா பிரச்சனையாயிருப்பேன்னு அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குடும்ப ஜபத்துக்கு நீங்கள் பை ஃபோர்ஸ் இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கிடுங்க. உங்கள் குடும்பத்தில் சூப்பர் ஜபமாயிரும் பை ஃபோர்ஸ். அப்படின்னா பேட்ரி டவுன் ஆனதை தள்ளி விட்டு நீங்கள் தொடங்கி வைக்கணும். அதுக்காக அந்த வசனம் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அதை பை ஃபோர்ஸ் தனியாக உட்காந்து என்ன சொல்லணும்னா, மாதாவே நீ தானே எனக்கு அம்மா, நானும் நீயும் சேர்ந்தாலே ஒரு குடும்பமாச்சல்ல, நான் சொல்கிறேன் நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜபம் சத்தமாக சொல்ல தொடங்குங்க. பிரைஸ் தி லார்ட். அது சொல்ல தொடங்குங்க. அப்புறம் 10 மணி சொல்லி 10 மணி ஒரு ஜபமாலையும் சொல்லாதவங்களது விஷயம் சொல்கிறேன். அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கவங்கெல்லாம் 10 மணியோடு நிறுத்திடாதீங்க. இது ரிவர்ஸ் எஃபெக்ட்டும் வரும், 2 எஃபெக்ட்டும் வரும். நான் தான் கஷ்டப்பட்டு ஒன்று சொல்கிறேனே, இப்போ பிரதர் ஈஸியான வழி சொல்லிட்டாரே அப்படின்னு. அது இல்லை, 10 மணி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்க. அதாவே எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வருது, சிந்தை அங்கே போகுது இங்கே போகுது, அதெல்லாம் வருது. 10 மணி நீங்கள் நல்லா உண்மையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வரும், சார்ஜ் ஏறும். அதே உங்களை ஜெபமாலை சொல்ல வைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அங்கே நின்று வேறு ஒன்றும் எதிர்பார்க்காம, வேறு எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் ஜெபமாலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையும் எதிர்பார்க்காம ஒரு 2 லைன் வாசிங்க. 2 லைன், அது 4 ஆகும், 6 ஆகும். அதை வாசிக்கணும். வாசிக்கிறதுக்காக வாசிக்கக்கூடாது. அதில் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார், அதில் ஒரு வார்த்தை, கடவுளே இப்போ நான் வாசிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசணும், அது எனக்கு கிளிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்க தொடங்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நான் நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஜபம் எல்லாம் மீண்டும் வந்துடும். அதுக்காக 10 மணி நேரம் ஜபிக்கணும்னு நான் சொல்லலை. ஜபிக்க முடியலேங்கிற ஒரு சங்கடம் இருக்கிறதே ஒரு ஜபந்தான். புரியுதா உங்களுக்கு? ட்ராவலில் இருந்தீங்கன்னா அப்போ சொல்லுங்கள். நீங்கள் ஜபம் காரில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா 2 பேர் இருந்தீங்கன்னா ஜபமால ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா போகிற மெயினாக நம்ம ஜபங்கள் எல்லாம் கெடுறதுக்கு காரணம் நம்ம ஸ்பேஸ் வேறு பொருளுக்கு இங்கே கொடுக்குறோம். அதில் எல்லாம் ஒரு மெயின் என்னென்னா, ஜபத்துக்கும் வேறு பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அதில் ப்ரொட்டெக்ஷன் கிடையாது, பாதுகாப்பு இல்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த உலகத்தோது காரியத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஸ்க்ரால் பண்ணுறது, அது இது எல்லாத்துலேயுமே, இந்த மொபைல் இதிலெல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த உங்களுக்கே இந்த உணர்வு வேணும், நான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு தோணணும். அந்த நேரத்தில் ஒரு ஆத்மாவுக்காக நம்ம ஜபிக்கலாம். அப்போ இது புஷ் பண்ணணும். பேட்ரி வீக், அதுதான் உங்களோட பிரச்சனை. எப்போதும் இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். உன்னால் ஜபிக்க முடியலையா, ஜபமால மாதிரி சொல்ல முடியலையா? நிறைய பேருக்கு எனக்கு என்னென்னா, இது ஒரு 4-5 நாளாக எனக்கு தோணிகிட்ருக்கு, எல்லோரும் ட்ரெயின் அவுட் ஆகியிருக்காங்க. மாதிரி ஜபிக்க முடியலன்னு தோன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்பாய். அது மாதிரி ஜபிக்க முடியல, மாதிரி கடவுளுக்கு நேரம் கொடுக்க. கடவுளுக்கு நேரம்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், கடவுளை பற்றி நினைத்து கொண்டு இருங்கள். நினைக்கிறது எப்படி, அதுதான் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணவங்கள, யூ சார்ஜ் யுவர் செல்ஃப். டெய்லி என்னெல்லாம் நிகழ்ந்தாலும் பூசைக்கு போங்க காலையில். இது உங்களால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியலையா, இல்லை 5:30க்கு எந்திரிக்க முடியலையா, 2-3 நாளைக்கு பை ஃபோர்ஸ் சார்ஜ் பண்ணுங்கள். இது ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு, பழகிட்டோம். 5:30 மணிக்கு பைபிள் வாசிக்க முடியாது. அது உடம்படி, அதுக்கு பெஸ்ட்டு. உடம்படி லைஃப் ஒரு டிசிப்ளின் லைஃப். டிசிப்ளின் ஆகிறதுக்கு நீங்கள் உடம்படி எடுத்து பாருங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு அதை அந்த விண்ணப்பம் நிறைவேறுனாதும்
5:30 மணிக்கு ஜபிக்காதவங்கெல்லாம் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஜபிக்க தொடங்கிடுவேங்க. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ 5:30 மணிக்கு ஜபிக்கணும்னா நீங்கள் ஒரு 5:15 எந்திரிக்கணும்ல. அது மாதிரி நிறைய இந்த ஃபார்மாலிட்டிஸு நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம குளிச்சுட்டு முகம் கழுகி பல்லு தேய்ச்சி அப்போ தான் ஜபிக்கணும்னு. நீங்கள் ஜபிக்கிறது பல்லெல்லாம் முகம் தேய்க்கிறதெல்லாம் உடல். நம்ம ஜபிக்கிறது எங்கே? ஆத்மா. ஆத்மாவை நீங்கள் பச்சாதபிச்சாலே அது குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிரும். ப்ரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். எப்பவும் திருப்பலிக்கு போகணுன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு 5 மணிக்கு அலாரம் வைங்க. 5 மணிக்கு எந்திரிச்சோடனே உங்கள் உடம்பில் எல்லாம் எவனோ பெட்ரோல் ஊற்றி தீ பற்ற வச்சுட்டான்னு உங்களுக்கு தோணணும். அப்போ ஆறு எங்கே இருக்குது? தண்ணி எங்கே இருக்குது? தண்ணியில் போய் தானே குதிக்குவேங்க. எவ்வளோ பெரிய மாடியாக இருந்தாலும் நீங்கள் எங்கே தண்ணி காணுதோ அங்கே எட்டி குதிக்குவீங்க. தீ பற்றிருச்சுன்னா உடம்பெல்லாம் துணியிலெல்லாம் தீ பற்றி எரியுதுன்னா எங்கே போவீங்க? குதிக்குவீங்களா இல்லையா? நம்ம குதிக்க வேண்டிய இடம் நம்ம சர்ச்சு. திருப்பலியில் போய் குதிச்சிடணும். ப்ரைஸ் தி லார்ட். தினமும் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் நினச்சிக்கணும், உங்களுக்கு தீ பற்றிட்டு எரியுது, உங்களை யாரும் பற்ற வச்சுட்டாங்க, சாத்தான் பற்ற வச்சுட்டான், நேராக போய் அங்கே குதியுங்க. அது 2-3 நாளைக்கு நீங்கள் பை ஃபோர்ஸ். நம்ம என்ன செய்வோம்? இந்த சார்ஜ் போச்சுன்னா என்ன செய்வோம்? உந்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வைப்போம் இல்லையா, பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு. இது அடுத்த நாள் அப்போவே ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? டவுன் ஆகிரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு 3 வாரத்துக்கு ஆன் பண்ணி வைங்க உங்கள் இன்ஜினை. இந்த பழக்கம் 3 வாரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் எழுதி வாங்க. நீங்கள் 3 மாதம்லாம் வேண்டாம், 3 வாரம் இந்த பைபிள் வாசிக்கிறது. 3 வாரத்துக்கு அப்புறம் போர் அடிச்சுன்னா நிறுத்திடுங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், போர் அடிச்சது விட்டுட்டேன் அப்படின்னு. 3 வாரத்துக்கு இதை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். எதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வல்லமை கிடைக்கணும் பாடிக்கு. அப்போது டெய்லி 10 நிமிஷம் எக்ஸசைஸ். கிறிஸ்டியன் லைஃப் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் ஒரு 15 நிமிஷம். அது எப்படி செய்யணும்னா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுலேயும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு வீட்டுக்கு வெளியில் இடம் இருந்துச்சுன்னா இப்படி ஜபமாலையை இப்படி வையுங்க. ஜபமாலை செஞ்சுட்டு ஸ்பீடாக நடைங்க. இப்போ 2 வேலையாச்சு. என்ன? ஜபமாலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு, ஜபமாலை பரிந்துரை சொன்னேங்க, உங்களுக்கு எக்ஸசைஸும் ஆகிப்போச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு இதுக்கும் இந்த நீளமான எக்ஸசைஸுக்கெல்லாம் ஒரு பரலோக மந்திரம், இன்னொன்றுக்கு ஷார்ட்டான எக்ஸசைஸுக்கெல்லாம் அருள் நிறைந்த மாதிரியே. அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விசுவாச பிரமாணம். ப்ரைஸ் தி லார்ட். அது ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் லைஃப் எங்கே ஆகுதுன்னு பாருங்கள். 3 வாரத்துக்கு இது செய்யுங்க. நான் இது என்னென்னா, சாத்தான் உங்களை தடைப்பட்டு வச்சுருக்கிற இடங்கள் இதெல்லாம் தான். இந்த அசதி, தூக்கம், அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு. அப்போ இந்த வலி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இந்த வலி இருக்கிறனால எக்ஸசைஸை செய்ய மாட்டாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க. வலி யாருக்கு வரும்? வலி இல்லாதவங்கெல்லாம் யார்? வலியே இல்லாதது பணம். ப்ரைஸ் தி லார்ட். வலிச்சா உங்களுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வலி இருந்துச்சுன்னா நன்றி சொல்லணும். ப்ரைஸ் தி லார்ட். வலி இல்லாத வாழ்க்கையெல்லாம் பொண வாழ்க்கை. ப்ரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? லைஃப்லெஸ் வில் நெவர் ஃபீல் தி பெயின். உயிர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த வலி தெரியாது. நான் இது ஆக்சுவலாக இதில் எல்லாமே கடவுள் மகத்துவம் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு எக்ஸசைஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்கலை நான். நீங்கள் இது செய்யணும். ஏன்னா இங்கே நான் வெளியில் நடக்கும்போதெல்லாம் யாராவது என்ன ரோட்டில் வச்சு பாருங்கள், கையில் ஜபமாலை இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ப்ரைஸ் தி லார்ட். அது மாதிரி மாசுக்கு இந்த வந்து உட்கார்ந்த உடனே கையை தூக்குங்க. கடவுளை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். எதுக்காக கை தூக்குறோம்? என்னால் ஒன்றும் முடியாது கடவுளை, எல்லாம் உன்னால் தான் முடியும். ப்ரைஸ் தி லார்ட். கடைசியில் எல்லா மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கை தூக்கணும். எதுக்காக? கடவுளை நன்றியப்பா, எங்களுக்காக நீ பலியானாய், எங்களோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி கையை தூக்குங்க. இது கை தூக்கும்போது என்னென்னா, அடுத்தவங்களோட விசுவாச லெவல் அதிகமாகும். நீங்கள் தூங்கும்போது அடுத்தவங்களோட விசுவாச லெவல் டவுன் ஆகும். நீங்கள் அங்கே பார்த்து இங்கே பார்த்து அதை பார்த்து அப்படி இல்லை. பக்கத்தில் இப்போ திருப்பலிக்கு இருக்கும்போது ஃபாதர் உங்களுக்கு தோணணும், ஒரு விஐபி உங்கள் பக்கத்தில் வந்தால் நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்களா இல்லையா? நிற்குவீங்களா? இருக்கா இல்லையா? சாதாரண ஒரு மனுஷன், ஒரு விஐபின்னு சொல்கிற ஆள் வரும்போதே சேரில் இருந்து எந்திரிக்குவீங்களா இல்லையா?
இங்கே சேரில் உட்காந்துருப்பேங்க, திருப்பலி கொடுக்கும்போது ஃபாதர் நட்கர்னு எடுத்துகிட்டு பக்கத்தில் போவார், அப்படியே பார்க்குவாங்க. அப்படி தானே உட்காந்துருக்காங்க. அப்போ மண்டி போடணும், பக்கத்தில் நட்கர்ணை வரும்போது மண்டி போடணும். பிரைஸ் தி லார்ட். இது பாடி, நம்ம ஆத்மாவும் உடலும் கடவுளை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இன்றைக்கி இருந்து நான் சொன்ன 2 விஷயம். இன்னையிலேருந்து ஒரு 15 நிமிஷம் போது ஒரு ஜெபமாலை சொல்கிறதுக்கு. ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தான் நடக்க முடிஞ்சா ஸ்பீடாக 100 மீட்டர் நடைங்க, ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள், திருப்பி வாங்க. ஒரு 200 மீட்டர் நடைங்க, வாங்க. 4 பேராவது பார்க்கணும். அப்போ கடவுள் மகிமை அடைகிறார். ஜெபமாலை நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க அதிசயமாக பார்க்குவாங்க. கடவுளுக்கு தேவை உள்ளவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொல்லுவாங்க, வாங்க. அப்போது நீங்கள் உண்மையாக சொல்லுவீங்க, உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, நாளைக்கு தீரும். அந்த பிரச்சனை என்னென்னு கடவுள் வெளிப்படுத்தி தருவார். ஏது விஷயத்தில் நீங்கள் சங்கடமாக இருக்கீங்க, நான் இதை படிப்பிச்சு தரேன், இந்த ஜெபமாலை சொல்லித்தரேன், இது மாறிடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். ஓகே. அதே மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வாரத்துக்கு பைபிள் வாசிக்கிறதும், அதே போல் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு திருப்பலிக்கு போகிறதும், அது கண்டிப்பாக அது செய்யுங்க. 2 வாரத்துக்கு ஒருக்க பாவசங்கீர்த்தனம். பிரைஸ் தி லார்ட். இத்தனை செய்யுங்க. கடவுள் இன்னொரு விஷயம், சங்கடப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நமக்கு சங்கடமே வரக்கூடாது இல்லையா, மனசில் வரக்கூடாது இல்லையா. என்ன துன்பம் வந்தாலும், வேதனைக்க உள்ள செய்தி நமக்கு வந்தாலும், அந்த சூழ்நிலை வந்தாலும் சங்கடமே வரக்கூடாது. ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, கூட வேலை செய்கிறவங்க உங்களை மோசமாக பேசிட்டான் 4 பேர் முன்னாடி, அப்போ சங்கடம் வரக்கூடாது இல்லையா. திடீர்னு கடன் வந்துருச்சு, பணம் நஷ்டமாயிருச்சு, சங்கடம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைக பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுச்சு, சொன்ன பேச்சு கேட்கல, சங்கடம் வரக்கூடாது. உங்களை மரியாதை குறைவாக பேசிட்டாங்க, சங்கடம் வரக்கூடாது. என்ன செய்யணும்? வாழ்க்கையில் சங்கடமே வரக்கூடாது. என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு சங்கடம், ஜபிக்கும் போது சங்கடம் இல்லாமல் ஜபிக்கணும், அதுதான் ஜபம். ஏன்னா ஜபிக்கும் போது மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் கடவுள், அது கட்டளை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், அப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஜபியுங்கள், நன்றி சொல்லுங்கள். அதுதான் 1 தெசலோனியர் 5, 16, 17, 18. அதுக்கு ஜபிக்கணும்னா, ஜபிக்கிறது 2வது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சங்கடம் வர்றதுக்கு காரணம் என்ன, அது சொல்லுங்கள். எதனால் நமக்கு சங்கடம் வருது? சங்கடம் வர்றது நம்ம ஆசைக்கு எதிராக நடப்பதுக்கெல்லாம் சங்கடம் வரும். நம்ம ஆசை என்ன? என்னை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, எனக்கு புகழ் கிடைச்சிட்டே இருக்கணும், எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எதிராக நடக்கிறதெல்லாம் நமக்கு சங்கடம் தான். உங்களை யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்க, சங்கடம். கல்யாணத்துக்கு யாராச்சும் ஃபோனில் கூப்பிட்டுட்டாங்கன்னா சங்கடம். அங்கேயெல்லாம் போய் பத்திரிக்கை நேரில் வச்சு கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடல, சங்கடம். அப்புறம் உங்களை பற்றி யாராவது தவறான விஷயங்கள் பேசிக்கிட்டால் சங்கடம். கூட்டத்தில் 4 பேர் முன்னாடி வச்சு உங்களை யாராவது திட்டிக்கிட்டா சங்கடம், அவமானப்படுத்திக்கிட்டா சங்கடம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து 4 பேர் முன்னாடி வச்சு அடிச்சுட்டா சங்கடம். பிரைஸ் தி லார்ட். வியாபாரம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் லாபமாக இருக்குது, உங்களுக்கு நஷ்டம் வந்தால் சங்கடம். திடீர்னு நல்லா இருக்கீங்க, வியாதி வந்துருச்சு, நடக்க முடியல, கம்மியாக நடக்க முடியுது, சங்கடம். அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஆசை. பிரைஸ் தி லார்ட். எப்பவும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் தானே உங்களுக்கு ஆசை. பிரைஸ் தி லார்ட். அப்போது சங்கடம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஜெர்மியா 29, 11, 12. எப்போதும் கடவுளுக்கு நம்ம இது ஒரு திட்டம் உண்டு எல்லா விஷயத்தையும். அது நம்ம நன்மைக்காக, அது நம்ம நாசத்துக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், கவனிச்சு கேளுங்க. இது இந்த வாரத்திலிருந்து இன்னையிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இது எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இது நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இதில் 11, 12. 11 வந்து எனக்கு உன் மீது ஒரு திட்டம் உள்ளது, அது நன்மைக்கா, வளமான எதிர்காலத்துக்காக, உன் அழிவுக்காக இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போதும் கடவுளின் திட்டம், அதோட எண்டிங் நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது முதலில் இன்னையிலிருந்து அப்போ கடவுள் திட்டம் நம்ம மீது நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது இப்போ
உங்களை ஒருத்தன் வந்து திட்டான், அவமானப்படுத்திட்டான். உங்கள் ஆசையாக இருந்துச்சுன்னா அது கவலையாக மாறும். என்னை ஆறும் திட்டக்கூடாது, என்னை புகழ்த்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னா அது ஆசையாக மாறும். கடவுள் இங்கேருந்து சொல்கிறார், டெய் 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 சும்மாரி, இது நான் என் திட்டம் இருக்குது, அவன் உன்னை திட்டுறதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவன் திட்டிகிட்டு போட்டோம், நீ பேசாமரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஓ, இந்த திட்டத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம், கடவுள் என்னமோ வச்சுருக்கார், ஓகே ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் இங்கேருந்து சொல்லுவார். இங்கே ஒருத்தனை அனுப்புகிறேன், இப்போ அவன் வந்து உன்னை அவமானப்படுத்திட்டு போவான். பிரைஸ் தி லார்ட். உன்னை அவமானப்படுத்த வந்திருக்கான், அதில் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. என் திட்டம் என்னன்னு நான் உனக்கு ஆல்ரெடி ஜெர்மியா 29:11 வெளிப்படுத்திட்டேன். இதை செவி கேட்கணும். அப்போ கடவுள் அதே மாதிரி கடவுள் சொல்கிறார், நீ இந்த வியாபாரம் தொடங்கியிருக்க இல்லையா, உனக்கு மொத்தம் லாஸ் ஆக போகுது பாரு, அதை நான் தான் செய்ய வைக்கிறேன், என்னோட திட்டம் அது. உனக்கு வீடும் ஜப்தியாக போகுது, அதுவும் என் திட்டம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வியாபாரம் நஷ்டம் ஆனால் நன்றி கடவுளே, சூப்பர் கடவுளே, வீடு ஜப்தியாக போதா, சூப்பர் கடவுளே, உனக்கு தான் என் மேலே திட்டம் இருக்கல, நீ எனக்கு பெங்களா தர போகிற, ஓகே, அதுதான் கடவுளது ஆக்சுவல் திட்டம். சங்கடம் இருக்கா? இல்லை. ஏய், உனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு உன்னால் நடக்க முடியாது, அது உன்னை தாழ்மையாக்குவதுக்கு, உனக்கு நிறைய நான் கிருபை தருவதுக்கு, நீ அநேகம் பேருக்கு ஜெபிக்கணும் உனக்கு இந்த வியாதியில் இருக்கும்போது. ஏன்னா உனக்கு அந்த வல்லமை அருள் நான் கொடுப்பேன், அதுக்காக இந்த வியாதியை கொடுத்துருக்கிறேன். நித்திய வாழ்வெல்லாம் என் கையில் தானே இருக்குது, இதெல்லாம் நீ சூப்பர் டாப்பில் நினைப்ப பாரு. ஆனால் நீ கூப்பிட்ட நான் பக்கத்துலேயே இருக்கிறேன் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வியாதி கொஞ்சம் எனக்காக அனுபவிச்சுக்கோ. சங்கடம் வருமா? இது கடவுளின் திட்டம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி கடவுள் திட்டத்தை நம்மீது செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் ஜெர்மியா 29:12 இருக்குது, நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், கடவுளை ஜெபிக்கணும்னு அங்கே சொல்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், எனக்கு உண்மைது ஒரு திட்டம் உண்டு, ஆனால் நீ ஜெபித்து கொண்டு இருக்கணும். 12 தான் சொல்லுது. என்ன ஜெபிக்கணும்? கடவுளை உன் திட்டத்தை என் மீது நிறைவேற்றும். என் வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியமாக இருந்தால் அது உன் திட்டத்துக்கு இல்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நிகழக்கூடாது. ஒரு நான் பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், நான் கேட்குற குரலாக இருக்கட்டும், இது உன்னிடமிருந்து நீ அனுமதிக்காதது எனக்கு வரக்கூடாது. என் வாழ்க்கையில் ஆரெல்லாம் இடப்படுகிறார்களோ நீ அனுப்பாமல் அவங்க வரக்கூடாது, என்கிட்ட வரவே கூடாது. என்ன நிகழ்ந்தாலும் என்ன செய்தியாக இருந்தாலும் அது உன் திட்டப்படி மட்டுமே நடக்கட்டும். அதுதான் ஜெர்மியா 29:12. ஹல்லேலூயா. இதுதான் இதுக்கான ஒரு ஃபார்முலா. இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகரமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதுதான் ஒரு மந்திரம்னு சொல்லலாம். இதை விட வேறு எதுவும் இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சூத்திரத்தை சொல்லி கொடுத்தார். எப்போது சொல்லி கொடுத்தார்? லூக்கா 11:2. என் திட்டமில்லை, உன் திட்டம் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். உன் திட்டம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறணும். மண்ணுலகம் ஆறு, நான் தான் மண்ணுலகம். விண்ணுலகம் ஆறு, நீ தான் விண்ணுலகம். உன் திட்டம்தான் என்னில் நிறைவேறணும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? மண்ணுலகம்னா ஆறு, நான் மண்ணுலகம், விண்ணுலகம், இதோ நம்ம கடவுள். அப்போ கடவுளை உன் திட்டம்தான் என் மீது நிறைவேறணும், என் திட்டம் நிறைவேறக்கூடாது. அப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு அதுதான் கடவுள் கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்படி நம்ம ஜெபிக்கும்போது எல்லாமே இன்னைக்கு இருந்து கடவுள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்க. இன்னையிலிருந்து இந்த நொடியிலிருந்து கடவுள் இந்த மெசேஜ் கொடுத்தாருன்னா இந்த நொடியிலிருந்து எனக்கு நிறைவேறுவதை எல்லாம் கடவுளின் திட்டம். என் மீது நான் என்னெல்லாம் சந்திக்கிறேனோ அதெல்லாம் கடவுள் திட்டம். நீங்கள் ரோட்டில் சும்மா போயிட்டுருப்பீங்க, ஒருத்தன் திட்டுவான். அப்போ இது திட்டுறதில்ல, அவமானப்படுத்துறதில்ல, எல்லாம் கெட்ட வார்த்தை நம்மளை பேசுவான். இதில் எல்லாம் கடவுளுக்கு என்ன திட்டம் இருக்குன்னா, நம்மளில் உள்ள இப்போ எப்படின்னா நம்ம பாவம் செய்கிறோம். பாவம் செஞ்சு இப்போ ஒருத்தன் பாவம் செய்கிறான், பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டா அந்த பாவம் மன்னிக்கப்படும். அப்போ பாதிப்பு ஒன்றும் இல்லையா? பாவம் மன்னிக்கப்பட்டுதா இல்லையா? அவன் பழைய நிலைக்கே அப்போவே வந்துட்டானா? நான் கேட்குறது, இப்போது ஒருத்தன் பாவம் பண்ணான்,
ஒரு வீட்டை எரித்து விட்டுட்டான். அவனோட வீட்டை எரிச்சிட்டான். அப்போது இல்லை என்னாச்சும் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டா, பொய் பேசினா, அது பண்ணா, இது பண்ணா, பார்க்கக்கூடாத வீடியோஸ் எல்லாம் பார்த்தான், ஏமாத்தனான், குற்றம் சொன்னான், எல்லாம் செஞ்சான். செஞ்சுட்டு பாவ சங்கீர்த்தனை இப்போ போய் பண்ணுறான். பண்ணோன்னா பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படுமா படாதா? மன்னிக்கப்படும், மன்னிக்கப்படணும். அதுக்கு தானே பரிகாரம் பண்ணார். ஆனால் இவன் நிலை என்ன? ஈஸியாக சொல்லணுன்னா, நீங்கள் பைக்கில் போகிறீங்க, பைக்கில் போனீங்களா? பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, கால் உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். நேராக கங்கா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க. டாக்டர் என்ன சொல்கிறார்? ஃப்ராக்சர் எல்லாம் போட்டு நல்லா பிளாஸ்டர்லாம் போட்டு உங்களுக்கு ஸ்கேன் காமிக்கிறார். எலும்பெல்லாம் ஒட்டிருச்சு, கரெக்டாகிருச்சு, ஃப்ராக்சர் இருக்குது. உடனே உங்களுக்கு பழைய மாதிரி ஓட முடியுமா, நடக்க முடியுமா? பழைய நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 மாதம், 3 மாதம், 4 மாதம். ஆனால் கால் சரியாயிருச்சு. ஆனால் பழைய நிலைக்கு வர முடியுமா? வர முடியாது. பாவம் செஞ்சேங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு, பழைய நிலைக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அது பாக்கி நிற்கிதுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? இதே மாதிரி தான் ஒரு பையன், உங்கள் நீங்கள் வீட்டில் பணம் வச்சுருக்கீங்க, அவன் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நாளைக்கு வட்டி கட்டுறதுக்கு வச்சுருக்கீங்க ஒரு 10,000 ரூபா. அவன் திருடிட்டு போயிட்டான். என்ன கேட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நான் திருடவே இல்லைன்னு சொல்லி லாஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, கேமரா இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க, அவன் தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் அவன் வந்து அழுது காலில் விழுந்து சொல்கிறான், அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இதை விட பாவியாக இருக்கேன், இதுக்கு நான் இறந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்களும் மன்னிச்சிட்டேங்க. ப்ரைஸ் தி லார்ட். திரும்ப நீங்கள் அடுத்த நாள் இதே மாதிரி 10,000 ரூபா அங்கே வைப்பீங்களா? வைக்க மாட்டேங்க. மன்னிச்சதுக்கப்புறம் வைக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? அது பழைய நிலை வர்றதுக்கு டைம் எடுக்கும். வருமா? எடுக்குமா எடுக்காதா? புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இது என்னென்னா, இதுக்கு ஒரு பரிகாரம் நடக்கணும். இதே மாதிரி சூழ்நிலை வரணும். பையனுக்கு 2 நாள் அவன் பட்னி கிடப்பான். நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, நான் சொன்ன புரியுதா? ஊருக்கு போயிட்டீங்க, நீங்கள் ஒரு 500 ரூபா அங்கே வச்சுட்டு போகிறீங்க. அவனுக்கு உங்கள் ஃபோன் கிடைக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. ஃபோன் கிடைக்கவே இல்லை. அந்த காசை எடுத்து அவன் பணம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். 2 நாள் பட்னி கிடப்பான். அந்த காசு அப்படியே இருக்கும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, டேய் காசு இருந்துச்சு நீ எடுக்கலாம். ஒரு தடவை நான் செஞ்ச பாவமே போதும், உங்கள்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன். அப்போ அந்த நிலை மாறுமா மாறாதா? நான் சொல்கிற புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் கடவுளின் திட்டம்னு நீங்கள் கொடுக்கும்போதும் உங்களுக்குள் இந்த பாக்கி மீதி கிடக்கும். நீங்கள் பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றாலும் அந்த குணம் கொஞ்சம் கிடக்கும். ஈகோ, யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். என்னோட ஈகோ தான் பெருசு. என்னோட ஈகோ, கடவுளுக்கு வேல்யூ இல்லை. நான் தான் கடவுளுக்கு அடிமையாச்சு. என்ன யார் என்ன செஞ்சாலும் என்ன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இது கிடக்கிறனால என்ன நடக்கும்னா, கடவுள் அப்பப்போ அதுக்கு சௌக்கியத்தை கொடுப்பதுக்காக உங்களை பலவீனப்படுத்துவதற்கு பல விஷயங்கள். உங்கள் மருமக வந்து உங்களை பேசுவாப்படி, மகன் அவமான குறைவாய் பேசுவாப்படி. இதெல்லாம் நீங்கள் என்னவா எடுக்கணும்? என்னை சௌக்கியப்படுத்துவதற்காக கடவுளின் திட்டம் இது. எனக்கு நஷ்டம் வந்தால்தான் எனக்கு ஒரு பாடம் கடவுள் கொடுப்பார். இந்த நஷ்டம் எல்லாம் எதுக்காக இந்த பாடத்தை எனக்கு கொடுத்து கடவுள் ரட்சிப்புக்கு, கடவுள் திட்டத்தை நிறைவேற்றணும்னா நம்ம மனதில் ஒரு விஷயம் இருக்கணும், நம்ம கடவுளை சார்ந்து இருக்கணும். எனக்கு யாரும் இல்லை, பிரைஸ் தி லார்ட், நீ மட்டும்தான். அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ரிவர்ஸ் எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இப்போ இந்த பெத்சைதா குளத்தில் எங்கேயோ கடவுள் 38 வருஷம் அவனை எதுக்கு போட்டு வச்சாங்க? கடவுளுக்கு ஒரு மனிதன் கூட கஷ்டப்படுறது இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்களா? பெத்சைதா குளத்தில் 38 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் கடவுள் போவார் அவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு. காரணம் என்ன? 38 வருஷம் எடுத்துச்சு கடவுள் அவன்கிட்ட போகிறதுக்கு. கடவுளுக்கு வேணால் முதவே அவனுக்கு சௌக்கியம் கொடுக்கலாம்ல. கடவுளுக்கு என்ன சாடிஸ்டா? அவனுக்கு முதவே சௌக்கியம் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அது காரணம் என்ன? 38 வருஷம் வரைக்கும் அவன் வாயிலிருந்து வார்த்தை வரல. அவனுக்கு எதிர்நோக்கம் இருந்தது. இவன் என்ன தூக்கி குளத்தில் போடுவான், அவன் போடுவான்னு.
38 வருஷம் ஆச்சு. அவன் சொன்னான், என்னை குளத்தில் போடுறதுக்கு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் இனி என்ன ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது 38 வருஷம் உங்களுக்கும் எடுக்க வேண்டாம். நீங்களும் இன்னைக்கே சொல்லணும், எனக்கு யாரும் இல்லை கடவுளை, நீ மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா? இது 38 வருஷம் நீங்கள் தான் ஆக்கி வைக்கிறீங்க. உங்கள் வாயால் வரணும், என்னை ரட்சிக்கிறதுக்கு, என்னை அன்பு செய்வதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய், வேறு யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதை நீங்கள் சொன்னால் அப்போ சௌக்கியத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் எல்லாம் மனசில் என்ன வச்சுருப்பீங்கன்னா, அவன் இருக்கான், பிளான் ஏ, பிளான் பி எங்கள் மாமா, பிளான் சி எங்கள் சித்தப்பா, பிளான் டி இது 5 வயசு இருக்கிற பையன் பெருசாகி என்ஜினியராகி டாக்டராகி என்னை பார்த்துக்கூடான், என் புருஷன் தானே இப்படி இருக்கா, அப்படி அவன் பார்த்துக்கிடுவான். பிரைஸ் எத்தனை பேர் இருக்காங்க. பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, மகனே நீ தான்டா பையன், நீ தான் எனக்கு, உங்கள் அப்பாலாம் என்னை பார்த்துக்கிறதே இல்லை, போச்சு என் வாழ்க்கை நீ உண்மையில தான் இருக்குது, போச்சு. பையன் பெருசாகி அவன் பொண்டாட்டியை கட்டிட்டு போயிடுவான். அப்போது உங்கள் கதி அதுதான், அங்கேயே கிடப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது வேர்ஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லைஃபு. ஹல்லேலூயா. அப்போவே சொல்ல தோணும், கடவுளை எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் எனக்கு. ஹல்லேலூயா. அப்போ இது கடவுள் இதுக்காகத்தான் சில விஷயங்கள் ரிவர்ஸ் ஆக்குவார். நீங்கள் தோணும், கடவுளுக்கு இதெல்லாம் திட்டமா, இதில் என்ன இருக்குது ஆசை? அப்போது ரிவர்ஸாக நடக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு விஷயம் கடன் எனக்குள்ளே இருக்குது, பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ஆனால் ஹீலிங் டைம் கிடக்குது எனக்கு. ஹீலிங் எப்படி கிடைக்கும்? ஹீலிங் டைம் எப்படி கிடைக்கும்? பச்சாத்தபிக்கணும். ரிவர்ஸ் நடக்கும்போது எல்லாம் மண்டி போட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். கடவுளை என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், நான் பாவியாக இருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் எத்தனையோ பாவம் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அப்போது பழைய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேங்க. 2 நாள் பட்டினி கிடந்தாலும் நான் திருட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னை 10 பேர் அவமானப்படுத்தினாலும் நான் திருப்பி பேச மாட்டேன். அப்போ எப்போது கடன் கிடக்குது, ஹீலிங் டைம் கிடக்குது, மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் நீங்கள் திருப்பி பேசுவீங்க. ஒருத்தவங்களை அடித்தா ஒன்றும் இல்லை திருப்பி அடிப்பீங்க, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இல்லை 4 பேரை கூட்டிகிட்டு போய் அவனை அடிக்க போவீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த குணம் உங்கள்கிட்ட கிடக்குது உள்ள. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை அன்றைக்கி அப்போ மன்னிச்சுட்டு ராத்திரிக்குள்ளே அதுக்கு பதில் நீங்கள் வாங்கிட்டு தான் தூங்குவீங்க. ஒன்றும் இல்லைன்னா அவனுக்கு டைரெக்டாக 2 விதத்தில் நீங்கள் உங்களையே ஹம்பிள்னு சொல்லிக்கிடுவீங்க, தாழ்மைன்னு. ஏன்னா ஒன்றும் உங்களை விட பலசாலிகிட்டெல்லாம் நீங்கள் தாழ்மையாயிட்டேன்னு சொல்லுவீங்க, உங்களை விட வீக்கானவன்ட்டெல்லாம் நீங்கள் தாழ்மையாக மாட்டீங்க. ஏன்னா பலசாலிகிட்ட நீங்கள் தாழ்மையாகலைன்னா அவன் அடித்து போடுவான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடவுளை நான் தாழ்மையாகிட்டேன், கடவுளை பிரைஸ் தி லார்ட், பேச மாட்டேன், பேசுகிறதுக்கு திருப்பி பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அது இல்லை எல்லாரிடமும் கடவுள் பார்க்குறது. அப்போ அந்த ஹீலிங் டைம் கடவுள் ஜாஸ்தியாக்கிடுவார். அப்போ இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது சரி, வீடெல்லாம் ஜப்தாச்சு, அதாச்சு, நான் டிபெண்ட் பண்ணலை, அதனால தான் எனக்கு கொடுத்தது. கடவுள் இதெல்லாம் கொடுக்கறது என்னென்னா கடவுளை சார்ந்து இருக்கல, அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறாரு. கடைசியில் நம்ம சொல்லணும், எனக்கு வீடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கடவுளை ரோட்டில் படுத்துக்கிறான், நீ கூட இரு. பிரைஸ் தி லார்ட். இந்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பழைய நிலைக்கு நீங்கள் வந்துட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் கடவுளை என்ன செய்வார்னு தெரியுங்களா? அதுதான் அன்பாக மாறும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒரு வசனம் இருக்குது. ரோமா 8வது அதிகாரம் 28வது வசனம். கடவுள் திட்டத்தை நிறைவேற்றும் போது நடப்பதெல்லாம், உங்களுக்கு எதிர்முறையாக நடப்பதெல்லாம் கடவுள் அது நன்மைக்காக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் அதெல்லாம் நன்மைக்காக மாற்றுவார். அதுதான் முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியுது உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசணும்? நமக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கணும்னா கடவுளின் திட்டம் நிறைவேறணும். நிறைவேறதுக்கு ஜெபிக்கணும். கடவுளை உன் திட்டத்தை நிறைவேற்றும், உன் திட்டத்தை நிறைவேற்றும், உன் திட்டத்தை நிறைவேற்றும். அப்புறம் உணரணும், என்ன நடந்தாலும் இது உன் திட்டம் தான், உன் திட்டம் தான், உன் திட்டம் தான். அப்போ சாத்தான் சந்தேகத்தை கொடுப்பான். கடவுளுக்கெல்லாம் போய் இப்படி திட்டம் இருக்குமா? உன்னை போய் சும்மா போகிறவன் எல்லாம் அடிச்சுட்டு போகிறான், அவமானப்படுத்துகிறான், நஷ்டம் வருது, முட்டாள்தனமாக இருக்குது, நம்ம பரீட்சையில் ஃபெயில் ஆகிறோம். அப்போ இது என்னென்னா ஹீலிங் டைம் நமக்கான. பாவத்துக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆடுறதுக்கு 1 மாதம் டைம், பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸில் பாஸ் ஆகிட்டோன்னா, அது எப்படி எக்ஸசைஸில் பாஸ் ஆகணும்? பச்சாத்தாபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பச்சாத்தாபம்.
எதிர்முறையாக நடக்கிறதெல்லாம் கடவுளின் திட்டம். நமக்கு எதிர்முறையாக நடக்கும்போது இன்னும் பச்சாத்தாபம் பாக்கி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பச்சாத்தாபிக்கணும். பச்சாத்தாபிக்கும் போது கடவுள் இதெல்லாம் உன் நன்மைக்காக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மெசேஜ் புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்காது? அதுவும் சந்தேகம் உண்டுமா இதெல்லாம்? அப்புறம் இன்னையிலேருந்து ட்ரெயினான பேட்டரியை சார்ஜ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அப்படியே போயிடும், சார்ஜ் ஆகாது. தள்ளி விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளணும், புஷிங். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு 3 வாரத்துக்கு. அப்படியே என்ஜினை 3 வாரத்துக்கு ஆன் பண்ணி வைங்க. அது அப்புறம் எப்போ நினச்சாலும் சார்ஜ் ஆகிரும். கீ போட்டால் சார்ஜ் ஆகிரும். இது கீ போட்டாலும் சார்ஜ் ஆகிறதுக்கு காரணம் ஜபிக்கணும்னு நினச்சாலும் ஜபிக்க முடியாது. கீ போட்டால் சார்ஜ் ஆகிறதுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. சும்மாவே இருந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட்.